சைனா தொடர்ந்து சில்வரை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கோல்டு கிடையாது, சில்வர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவு வாங்குறாங்கன்னு பார்த்தா ஆக்சுவலா ரொம்ப ரெக்கார்ட் ஹைல வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் வர்ற மே 1ஆம் தேதியிலிருந்து சைனால இருந்து சல்ஃபியூரிக் ஆசிடை நாங்க எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், அதுக்கு பேன் அப்படின்னு சொல்லி சைனா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ரெண்டு நியூஸுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பெரிய லிங்க் இருக்கு. அந்த லிங்க் என்ன அப்படின்னா, சில்வரோட ரேட் இனி வரக்கூடிய காலங்களில் கண்ணா பின்னாடி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் பேன் மூலமா சைனா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சில்வரையும் அவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க. வணக்கம் நேர்களே. சைனா சில்வர் இம்போர்ட் எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2026 மார்ச்ல மட்டும் 836 டன் சில்வரை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10 வருஷம் சீசனல் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீசனல் அதாவது 10 வருஷம் ஆவரேஜை வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ஆவரேஜே எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 306 டன் தான். ஆனால் இப்போ அவங்க இம்போர்ட் பண்ணியிருக்கிறது 836 டன்ஸ், விச் இஸ் 2.7 டைம்ஸ் ஹையர். ரெக்கார்ட் ஹை. அதுவும் ஒரே மாசத்துல இந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து அவங்க சோலார் பேனல் ரெடி பண்றாங்க, அதுக்கான சோலார் பேனல் டிமாண்டா இருக்கலாம், இல்ல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து சீப் கோல்டு ஆல்டர்னேட்டிவ்ங்கிறனால அதை வாங்கலாம், இல்ல டாக்ஸ் ரிபேட் வந்து அதுக்கான டெட்லைன் முடியுது அதனால ஒரு பேனிக் பையிங் நடக்கலாம்னு நம்ம என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி மே 1ஆம் தேதியிலிருந்து சைனா சல்ஃபியூரிக் ஆசிடை இனிமேல் நாங்க எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், அதை பேன் பண்றோம், எக்ஸ்போர்ட்டை பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ சைனாவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி, இதை என்ன பண்றாங்க, எதுக்கு இதை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. சைனா சில்வர் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு பேன் பண்ணிட்டு உலகத்துல எங்கேயுமே சில்வர் போகாத அளவுக்கு ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிட்டு, ஆன் த அதர் சைடு உலகத்துல எங்கெல்லாம் சில்வர் கிடைக்குதோ அதையெல்லாம் அவங்களே அக்யூமுலேட்டும் பண்றாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் மார்ச் மாசம் 836 டன்ஸை வாங்கி குவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது விஷயம், சல்ஃபியூரிக் ஆசிடை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஏன்? சில்வர் அப்படிங்கிறது ஒரு பை ப்ராடக்ட் தான். சில்வரை நம்ம மைன் பண்றது கிடையாது. சில்வர் அப்படிங்கிறது ஒரு பை ப்ராடக்ட். எதுக்கான பை ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட், ஜிங்க், காப்பர் இதெல்லாம் மைன் பண்றாங்கல்ல. மைன் பண்ணும்போது, அதாவது பூமியிலிருந்து எடுக்கும்போது மைன் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் தான் சில்வர். ஸோ இதை காப்பர் மைனிங்கோ இல்லை ஜிங்க் மைனிங்கோ இல்லை லெட் மைனிங்கோ பண்றதுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது பேஸ் எசென்ஷியல், ரொம்ப முக்கியம். அது இல்லாம நீங்க மைனிங் பண்ண முடியாது. ஸோ சைனா மைனிங்லேயே கை வைக்கிறாங்க. லெட், ஜிங்க், காப்பர் மாதிரியான முக்கியமான எசென்ஷியல் கமாடிட்டிஸை நீங்க இனிமேல் மைன் பண்ண முடியாது அப்படிங்கறத விஷயம். நீங்க மைன் பண்ணாதான பை ப்ராடக்ட் சில்வரா வரும். ஸோ அதுக்கே நாங்க இனிமேல் சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுக்க மாட்டோம், we are banning sulfuric acid export அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர்ஸ் நம்ம பார்த்தா கொஞ்சம் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். 2025 டேட்டா படி பார்த்தா சைனா 4.6 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் சைனா தான். மே 1ஆம் தேதியிலிருந்து சைனா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் எக்ஸ்போர்ட்டை நாங்க பேன் பண்றோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சிலியில நடக்கக்கூடிய காப்பர் ப்ரொடக்ஷன் நிற்கும், இந்தோனேஷியாவிலிருந்து வரக்கூடிய நிக்கல் ப்ரொடக்ஷன் நிற்கும். கம்ப்ளீட்டா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். சிலியில வந்து பாத்தீங்கன்னா 25% ஆஃப் குளோபல் அவுட்புட் காப்பர் ப்ரொடக்ஷன் சிலியிலிருந்து தான் வருது. ரெண்டாவது, இந்தோனேஷியாவிலிருந்து 61% ஆஃப் நிக்கல் ப்ரொடக்ஷன் இந்தோனேஷியாவிலிருந்து தான் வருது. அவங்க தான் மோர் தென் 60% ஆஃப் த குளோபல் அவுட்புட்டை இந்தோனேஷியா தான் நிக்கல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட், இனிமேல் நாங்கள் உங்களுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா கம்ப்ளீட்டா அந்த சப்ளைங்கிறது கட் ஆகும். ஸோ அந்த சப்ளை கட் ஆகிற இடத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரொடியூசருமே வந்து நிரப்ப முடியாத அளவுக்கு சைனா வந்து உலகத்துக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா காப்பர் மைனிங், ஜிங்க் மைனிங், லெட் மைனிங்னு எல்லா மைனிங்கும் குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையறதுனால அதோடைய பை ப்ராடக்டான சில்வருடைய சப்ளை அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ஸோ சில்வர் குளோபல் லெவல்ல ஒரு ஷார்டேஜ் வரும். ஸோ அந்த ஷார்டேஜ் வரும், அது பண்றதுக்காக தான் இதை பண்றாங்க. அதாவது அந்த சில்வருடைய குளோபல் சப்ளை செயினை தன்னோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும்னு தான் சைனா இதை பண்ணிட்டு இருக்கு. அப்படின்றதுனால ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் சில்வரை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருந்தவங்க மார்ச் மந்த் ரொம்ப மேசிவ் லெவல்ல அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க சில்வரை. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடுடைய எக்ஸ்போர்ட் அவங்க கட் பண்ணாங்க அப்படின்னா
சில்வருடைய உற்பத்தி குறையும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது சைனாக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் சைனா தொடர்ந்து சில்வரை அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே சைனா பண்ணியிருக்காங்க. ஸோ சில்வர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வாரில் ஒரு கிரிட்டிக்கல் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சைனா சில்வரை டார்கெட் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், சில்வர் இல்லாமல் மாடர்ன் வார்ஃபேர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். சில்வர் நம்ம மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு தான் அப்படின்னு நிறைய தடவை டிஸ்கஷனில் வந்து ஆனந்த் சார் கூட நம்ம பேசியிருக்கோம். அவருமே வந்து சில்வர் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் யூஸ் தான் அப்படின்றத சொல்லியிருந்தார். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் இங்கே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். என்ன அப்படின்னா, சில்வரை மிலிட்ரியில் எங்கெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, கம்யூனிகேஷன், மிலிட்ரியோட ரேடியோஸ், சேட்டலைட் சிஸ்டம் மாதிரியான விஷயங்களுக்கு சில்வர் கண்டக்டர்ஸ் தேவைப்படும். அது ரொம்ப எசென்ஷியல். ரெண்டாவது, வெப்பன்ஸ், மிசைல் கைடன்ஸ் சிஸ்டம் எல்லாத்துக்கும், அந்த ப்ரிசிஷன் பாம்ஸ் எல்லாத்துக்கும் சில்வர் சர்க்கியூட் தேவைப்படும். அதே மாதிரி சோலார் எனர்ஜி, மிலிட்ரி பேசிஸில் சோலார் பவர் கொண்டு வர்றதுக்கு சில்வர் தேவை. அது மட்டும் இல்லாமல் பேட்டில் ஃபீல்டில் அந்த மெடிக்கல் கேருக்கும் சில்வர் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய சில்வர் அந்த மெடிசின்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் மாடர்ன் வேர்ஃபேரில் சில்வர் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. அப்படிங்கிறதுனால சைனா சில்வருடைய சப்ளையை அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டா ஒட்டுமொத்த உலகத்துக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் நீடை அவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துட முடியும். மற்றவங்களை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வைக்க முடியும். ஸோ ஓவரால் டெசிஷனை சைனா அவங்க கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்றதுக்காக இந்த விஷயத்தை சைனா பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல். சைனாவுக்கு ஒரு மேசிவ் அட்வான்டேஜ் இருக்குது. அதை பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த டேரிஃப் விஷயத்தில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, ரேர் எர்த் மெட்டல்ஸை வந்து சைனா நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், இனிமேல் நான் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் கார், பைக் ரேட் எல்லாம் உலகம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆனதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு விஷயத்தை சில்வரை வச்சு சைனா ப்ளே பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா சில்வரோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.